யூடிஎல் இன்வெர்டர் வந்து இப்போ அன்பாக்சிங் பண்ண போகிறோம். இதை இப்படி எடுத்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால என்ன செய்யணும், இப்படி திருப்பி வச்சுட்டு இப்படி தூக்கணும்னா இது சமமான தரையில் வச்சா தான் நல்லாயிருக்கும். இது வாரண்டி கார்டு 2 வருஷத்துக்கு உள்ளது. இது பேக்கிங் கார்டு கொடுத்துருவாங்க, தர்மோகால்லாம் ப்ளஸ் சேஃப்டியாக எடுத்துப்போம். எடுத்து வச்சாச்சு. இது வந்து ப்ளஸ் மைனஸ் டெர்மினல், இது ப்ளஸ் டெர்மினல். இது பேட்டரியில் வந்து கனெக்ட் பண்ணுறது. இது வந்து ஏசி கார்டு. இது ஏசி கார்டு. இது வந்து பவர் இன்புட் கொடுக்கறதுக்காக உள்ளது. அடுத்து பார்த்தோம்னா இது ரீசெட் பட்டன். இது அவுட்புட்டு, இன்வெர்டர் அவுட்புட் எடுக்கிறது. இதுதான் சோலாருக்கு உள்ளது. இது சோலார் மைனஸ், சோலார் ப்ளஸ் போடுவோம். இது வந்து 1 kV இன்வெர்டர், ஹீலிக் அப்படிங்கிற ஒரு இது. இந்த யூடிஎல் சோலாரில் வந்து ஹீலிக் அப்படிங்கிற மாடல் இது. இதில் வந்து டிஸ்பிளே காமிக்கும். நம்ம வந்து எவ்வளவு பவர் எடுக்கிறோம், எவ்வளவு கன்சியூம் ஆகுது அப்படின்னு தெரியும். ஃபுல்லாக டிஜிட்டலைஸ்டாக இருக்குது. நம்ம இன்ஸ்டால் பண்ண பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது 175 வாட்ஸ். இதை நம்ம வந்து 12 வோல்ட்டு. நம்மளுடைய அன்பாக்சிங் வந்து பார்ப்போம். அன்பாக்சிங் பண்ணியாச்சு. லூமினஸ் 170 வாட்ஸ். 170 வாட்ஸ். இது ஆம்பியர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆம்பியர் போட்டிருப்பாங்க. 10 ஆம்பியர் இதில் வரும். பார்த்தீங்கன்னா 172 வாட்ஸ் இதில். இப்போ ஈவினிங் டைம் வந்து 4:50, 5 ஆக போகுது. இப்போ எவ்வளவுக்கு வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சோலார் பேனல் எப்போதும் ஃபிக்ஸ் பண்ணும்போது நார்த்து சவுத்தில் வைப்போம். அடுத்து வந்து இதுலேயே ப்ளஸ் மைனஸ் வந்து ப்ரோப் மென்ஷன் இருப்பாங்க. மைனஸ் ப்ளஸ், ரைட் சைடு ப்ளஸ் வரும். இருந்தாலும் இப்போ நம்ம வந்து ஈவினிங் டைமில் எவ்வளோ வோல்டேஜ் வருது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ டிசியில் வச்சுப்போம் 20ல். ஓப்பன் சர்க்யூட்டில் 18 கிடைக்கும். 12 வோல்ட் ஃபுல்லாக வருது. இது சாதாரண முறையில் சேனலில் போட்டு நம்ம ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணி அது மேலே சோலார் பேனலை இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக நம்ம செஞ்சிட்ருக்கோம். அதுக்கான வெல்டிங் தான் இது. ஸ்ட்ரக்சர் பண்ணணும், நம்ம ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும், இல்லை வந்து ஸ்ட்ரக்சரை வாங்கி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாகும். நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணி போடுறது நல்லது. இல்லை இதே போல் டெம்பரவரியாகவும் நல்லபடியாக செய்யலாம். இல்லை அதுவும் குவாலிட்டியாக தான் இருக்கும். அதனால் அதில் ஒன்றும் யோசிக்கிறதுக்கான எதுவும் இல்லை. இதுவும் நல்லா இருக்கும். ஆனால் குவாலிட்டி வைஸை நல்லா பண்ணணும். நல்லா பண்ணி ஃபிக்ஸ் பண்ணும்போது தான் பேனலில் எந்த டேமேஜ் ஆகாமல் எப்பொழுதும் லைஃப் லாங் நல்லா இருக்கும். இது லெட் ஆக்ஸு டியூப்லர் பேட்ரி. அதனால் இந்த லெட்டு மூடியை கட்டிட்டு நம்ம அந்த டியூப்லரை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த டியூப் வந்து நம்ம ரெட் ஆசிட்டு அந்த டிஸ்பிளே எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்காக உள்ளது. அதனால் இதை நம்ம கழட்டிட்டு அந்த டியூப்பை ஃபிக்ஸ் பண்ணுறோம். அப்போ தான் நம்ம வந்துட்டு குறையும் பொழுது நமக்கு அளவில் தெரியும். நம்ம திரும்பி ரீஃபில் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அதனால தான் இதோட பேர், இந்த டியூப் இருக்கிறதுனால இதை டியூப்லர் பேட்ரி அப்படின்ட்டு சொல்கிறோம். இது சோலார் பேட்டரி, எக்ஸிட் பேட்டரி. இது 12 வோல்ட்டு. ஆம்பியர் பார்த்தீங்கன்னா 150H. இது C10ன்னு சொல்லுவாங்க. இந்த C10 தான் சோலாருக்காக யூஸ் பண்ணுறது. அப்புறம் C20 இருக்குது. அப்புறம் C5 நார்மலாக உள்ளது. இப்போ இதில் வந்துட்டு 12 வோல்ட்டு 150H இதில் வோல்டேஜ் பண்ணுவோம். 3 வருஷத்துக்கு 36 months வாரண்டி இருக்குது.
அது எக்ஸ்சேஞ்சு 2 வருஷம் வந்து நமக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த அளவுக்கு வாரண்டி இருக்கும். 3 வருஷம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது. ப்ளஸ் டெர்மினல் ப்ளஸ் கொடுத்துருக்கோம், மைனஸ் டெர்மினல் மைனஸ். வந்து சோலாரில் மைனஸ் ப்ளஸ் பார்த்து நம்ம கரெக்டாக இது கொடுக்கணும். மைனஸை கரெக்டாக பார்த்து கொடுக்கணும். லூஸ் பண்ணிட்டு டிசி கேபிள் இல்லாமல் ஏசி கேபிள் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 2.5 யூஸ் பண்ணியிருக்கோம். 4 ஸ்கொயர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் டிசியில். ப்ளஸ்ஸு இது மைனஸ்ஸு இது பண்ணியிருக்கோம். இது பேட்ரி மைனஸ், பேட்ரி ப்ளஸ்ஸு கனெக்ஷன் ஓவா திருப்பி வைப்போம். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக காமிக்கும். சார்ஜு, பூஸ்ட் சார்ஜு சிஸ்டம் ஆன் பண்ணிட்டோம்னா பவர் வந்து அவுட்புட் வரும். ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பவர் ஆஃப் ஆகிடும். பாருங்க, ஆஃப் அப்படின்ட்டு காமிக்கும். இது பவர் அவுட்டு, இது பவர் அவுட்டு. இந்த லைனை திருப்பி வெட்டு, இது அவுட்புட்டு. இதை வந்து இன்சர்ட் பண்ணுறோம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், டைட்டாக இருக்கு. பண்ணிட்டோம். இப்போ பவர் ஆன் பண்ணுறோம். ஆச்சு. இது வந்து ப்ளக் பண்ணால் மட்டும்தான் பவர் வந்து வீட்டுக்கு வரும். ப்ளக் பண்ணுறேன். ஏன்னா மீட்டர் வந்து இன்வெர்டர்லேருந்து தான் போகணும். ப்ளக் பண்ணிட்டோம். ஆன் ஆயிடுச்சு. ஆன் இருக்கு. இது உங்கள் சுவிட்ச் வந்து ஆன் பண்ணால் ஆன் பண்ண ஆனாலும் பவர் இல்லை. ஓகே, அது மெயின் லைன். இன்வெர்டரில் எவ்வளோ கன்சம்ஷன் ஆகுது, எத்தனை பர்சன்டேஜ் யூஸ் ஆகுது அப்படிங்கிறத கரெக்டாக காமிக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். மெயின்ஸ் ஆஃபில் இருக்குது. பேட்ரி வந்து 12.2 வோல்ட் இருக்குது. அவுட்புட் வந்து 290 கொடுக்குது. 50% போயிட்டு இருக்குது. லோடு வந்து 20% இருக்குது. இப்போ மெயின் ஆன் பண்ணுறோம். சிஸ்டம் சேஞ்ச் ஆகுது, கலர் சேஞ்ச் ஆகுது. பாருங்க, 225 வோல்ட் இன்புட் வருது. மெயின்ஸ் ஆன் வந்து 226 வோல்ட்டு, 12.4 வோல்ட்டு பேட்டரியில் இருக்குது.